தூரம் நார்ச்சத்து இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் ஸ்டொமக் வந்து க்ளீனாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டொமக் இஷ்யூஸ் அதிகமாக இருந்தாலே நச்சுக்கள் உடலில் தேங்கிறதா அர்த்தம். அப்போ நச்சுக்கள் அதிகமாக தேங்காமல் பார்த்துக்கிறதுல இந்த பிங்க் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறது. அதே மாதிரி சீசனில் கிடைக்கக்கூடிய தர்பூசணி, அந்த தர்பூசணியில் பார்த்திங்கன்னா அந்த பிங்கிஷ் தர்பூசணியை ரெகுலராக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஃபோலிக் ஆசிட் மட்டும் இல்லைங்க, அது இருக்கக்கூடிய எத்தனையோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அதே மாதிரி விட்டமின் சி, அப்புறம் வந்து மினரல்ஸ் நிறைய பொதிந்து இருக்குது இந்த வாட்டர் மிலன் சொல்லக்கூடிய தர்பூசணி. ஸோ சீசனில் ரெகுலராக தர்பூசணி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுடைய உடலில் ஓவரால் எல்லா டிஃபிஷியன்சியும் கரெக்ட் பண்ணி, அதே நேரத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டொமக்குக்கு வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுது. அப்புறம் உடலுக்கு வேணுங்கிற தண்ணீர் சத்தை வந்து கொடுக்கக்கூடிய பங்கு வந்து வாட்டர் மில்லனில் அதிகம். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் ஆகட்டும், ஸ்ட்ராபெரி ஆகட்டும், பீட்ரூட் ஆகட்டும், அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த பைன் ஆப்பிள்லேயே பிங்கிஷ், அதே மாதிரி இன்னொரு வகையில் சொல்ல போனோம்னா இந்த கிரேப் ஃபைன் ஃப்ரூட், அதுவும் இது எல்லாமே வந்து ஒரு வகையில் உடலுக்கு பொட்டாசியம் சத்தை கொடுக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதிகமான ஃபோலேட்டை கொடுக்குது. அப்புறம் ஓவரால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை வள்ளி கிழங்கு, அதுவும் வந்து வெளித்துறம் பிங்கிஷ் தான் இருக்கும். அது அளவுக்கு அதிகமான போலிக் அமிலத்தையும், அப்புறம் வந்து கிளைசெமிக் இன்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்குது. ஸோ இந்த கிளைசெமிக் இன்டெக்ஸ் குறைவாக இருக்கிறதுனால சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து இந்த சர்க்கரை நோயாளிகள் கூட சாப்பிடலாம். அது வந்து ஸ்டொமக்கை ஸ்மூத் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னுக்கு நல்லது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, உடலின் ஓவரால் ஹெல்த்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாக காய்கறிகள் பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இளம் சிவப்பு, அதாவது பிங்க் கலர் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களுக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கத்தான் உங்களுடைய ஆரோக்கியம்